ரோஹிணிய இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை எல்லாம் கூட்டிட்டு அந்த கடைக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அண்ணாமலைக்கு வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு, இனிமே எங்க அப்பா தான் ஓனர், இனி ஏதாவது ஒரு பிரச்சனைனா எங்க அப்பா கிட்ட தான் சொல்லணும், அப்பா நீங்க போயிட்டு அந்த சீட்ல உட்காருங்கப்பா. அண்ணாமலை போயிட்டு அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முத்துவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் மனோஜ்க்கும் ரோஹிணிக்கும் பயங்கரமா வயித்தெரிச்சலா இருக்கு. இதை நம்ம எப்படி இந்த கடையை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. விஜயா வந்துட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் எந்திரிங்க, இதெல்லாம் ஓகே தான், பட் இவ்வளவு நல்லா கஷ்டப்பட்டது மனோஜ் தானே, நீங்க மனோஜ் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு நீங்க தான் ஓனர்னு சொல்லும் போது மனோஜ்க்கு எப்படிங்க இருக்கும், நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது முத்து இருந்துகிட்டு, அப்பா நீங்க எழுந்திரிக்காதீங்கப்பா, நீங்க அந்த சீட்லயே உட்காருங்க அப்படின்றாங்க. மீனா வந்து முத்து கிட்ட, ஏங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க, அதனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் வயசானவங்க 2 பேரு, எங்களை வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட போனை கொடுத்து எடுக்க சொல்றாங்க. மீனா வந்துட்டு, எங்க அவங்க 2 பேத்தையும் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடலாமா, இவங்க வேற மலேசியால இருந்து வந்திருக்காங்க, ரோஹிணியோட அப்பாவும் மலேசியால தானே இருக்காங்க, அப்போ நம்ம ரோஹிணி பத்தி அவங்க கிட்ட கேட்டுக்கலாங்க. சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இதனால என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.